ஒரு வாழ்க்கையாக அதை அமைந்திருத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களையும் பரிசுத்தவான்களையும் அல்லாஹ் விரும்புகிறான். ஏன்? தௌபாவின் மூலம் மனிதன் பாவத்தின் அசுத்தத்திலிருந்து தன்னை கழுவிக்கொள்கிறான், பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறான். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரிசுத்த நாயனுடைய நேசத்துக்குரிய மனிதனாக அவன் மாறிவிடுகிறான். தீனுடைய ஒவ்வொரு விடயங்களும் மனிதனை பரிசுத்தப்படுத்துகிறது. மனிதனுடைய வெளிரங்கமான சுத்தம், அந்தரங்கமான சுத்தம், எப்படி முழுமையாக மனிதன் பரிசுத்தம் அடைய வேண்டும். உள்ளத்தின் மிகப்பெரிய அசுத்தமாகிய நஜீஸ், அதுதான் ஷிர்காகிறது. அந்த ஷிர்கிலிருந்து மனிதன் ஈமானின் மூலமாக தன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றான். இதேபோல வெளிப்படையாக தன்னுடைய உடம்புடைய தன்னுடைய ஏனைய செயல்களுடைய வெளிரங்கமான சுத்தம், அத்துஹூரு சத்ருல் ஈமான், அந்த வெளிரங்கமான சுத்தம் ஈமானின் பகுதி என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அல்லாஹ் தஆலா மனிதர்களின் பரிசுத்தவான்களாக உலகத்தில் வாழ்ந்து இறுதியாக பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். எனவேதான் பரிசுத்தமான தீனின் மூலம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அப்படியான வாழ்க்கையை அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்தின் கைரன் தஹரஹு, ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா விரும்பி விட்டால் அந்த அடியானை பரிசுத்தப்படுத்துவான். சஹாபாக்கள் கேட்டார், வமா துஹூர் யா ரசூலல்லாஹ், அடியார்களை பரிசுத்தப்படுத்துவது என்றால் என்ன என்று கேட்டார்கள். சொன்னார்கள், அமலுன் சாலிஹின் யுல்ஹிமுஹு இய்யாக கப்ல மௌத்திஹி, அவர் மரணிப்பதற்கு முன்னாடி அந்த மனிதனுடைய உள்ளத்தில் நல்ல அமல்களுடைய உதிப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகின்றார். எப்போது உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நறுமணம், பரிசுத்தமான உள்ளத்திலிருந்து வருகின்ற அந்த வாடை தான் நல்லமல் செய்ய வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகின்றது. அமல்களின் பக்கம் ஒரு தூண்டுதல் உள்ளத்திலே ஏற்படுத்தி வருகின்றது. சரி, உள்ளம் எப்ப அசுத்தமாகி விடுகிறதோ அந்த உள்ளத்தை பாவத்தின் உணர்வுகள் உண்டாகி கொண்டே இருக்கும். பாவத்தை நோக்கியதான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை பயணம் போகக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக மனிதனுடைய புத்திக்கு, சிந்தனைக்கு அல்லாஹ் தஆலா ஹலால் எது, ஹராம் எது, எது நல்லது எது கெட்டது என்பதை விளங்கக்கூடிய மாதிரி தெளிவாகவே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இன்னல் ஹலால பையனும் வைனல் ஹராம பையனும், ஹலால் கெட்ட தெளிவானது, ஹராம் கெட்ட தெளிவானது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் இது பெரும் பாவம் என்பது அது தடுமாறக்கூடிய ஒன்றல்ல, தெளிவாக தெரியும். இது கடமை என்பது எல்லோருக்கும் தெரியும். தொழுகை ஃபர்து என்று தெரியாத யாருமே இல்லை. தொழாத எல்லாருக்குமே தொழுகை ஃபர்து என்று தெரியும். மதுபானம், போதை வஸ்து கூடாது, ஹராம் என்பது தெரியாத யாரும் இல்லை. பாவிக்கிற எல்லோருக்குமே தெரியும் இது ஹராம் என்பது. இவ்வாறு என்னென்ன பெரும் பாவங்கள் இருக்கிறதோ அத்தனையும் எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். என்னென்ன முக்கியமான அடிப்படை கடமைகள் இருக்கிறதோ அது எல்லோருக்குமே தெரிந்ததுதான். ஆனால் ஏன் செய்கிறார்கள், ஏன் விடுகிறார்கள் என்பது அவருடைய உள்ளத்தின் நிலையை பொறுத்துதான் இருக்கின்றது. சில மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக வாழ வேண்டும், அதுதான் ஆரம்பமாக எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆலம் அருவாகிலே நாம் ரூஹுகளா இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் எங்களுக்கு படிப்பித்த ஒன்றே ஒன்றுதான், அரசு ரப்பிக்கும், நம்முடைய ரப்பினுடைய என்று அல்லாஹ் எங்களுக்கு அறிவித்தான். அனைத்து ரூஹுகளும் அதை தெளிவாக விளங்கிவிட்டது. நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டது. இப்ப நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழுங்கள் என்றுதான் உலகத்துக்கு எல்லாம் இருக்கிறான். உலக வாழ்க்கையினுடைய லட்சியமே அடிமைத்துவத்தின் வெளிப்பாடுதான். அது ஒரு சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஆலம் அருவாக சோதனை கிடையாது. அங்கே அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை எங்களுக்கு மறைக்கக்கூடிய, கலங்கப்படுத்தக்கூடிய, பலகீனப்படுத்தக்கூடிய, பறிக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. அவருடைய எல்லோருமே சொல்லிவிட்டோம், பலா எல்லாம் நீதான், நீங்களுடைய ரப்பு, வேற யாருமே கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் தஆலா பல சூழ்நிலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றான், பலதரப்பட்ட நிலைமைகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த நிலைமைகளிலே அல்லாஹ்வுடைய அடிமைத்துவம் பலகீனப்படுத்தப்படுகிறது, பறிபோகிறது, கலங்கப்படுத்தப்படுகின்றது. இப்படியாக பல வகையான சோதனைகள் இந்த அடிமைத்துவத்துக்கு உண்டாகின்றது. எப்படியான நிலையிலே நீங்கள் அல்லாஹ்வை எந்த அளவு வழங்க வேண்டும் என்றால்
அல்லாஹ்வுடைய அடிமைத்துவம் எவ்வளவு உறுதியாக, உண்மையாக, முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வரக்கூடிய மாயைகளுக்கு முன்னால, சோதனைகளுக்கு முன்னால இதை நீங்கள் பறிகொடுத்திடக்கூடாது, இதை கலங்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது, இதை குறைவை ஏற்படுத்திடக்கூடாது, இதை தூய்மையை இழந்துவிடக்கூடாது. அப்படி யார் வருகிறார் என்பதுதான் சோதனை. அதனால உடம்பு வருவதற்கு முன்னால் வரும் ரூஹ்களாக இருக்கின்ற நிலையில் அல்லாஹ் ரப்பு என்ற அடிமைத்துவத்தின் அந்த அடிப்படை அம்சம் இந்த ரூஹுனை அல்லாஹ் போட்டான். இறுதியாக இந்த உலகத்தின் சோதனைகள் எல்லாம் முடிந்ததற்கு பின்னால இந்த ரூஹை கலட்டி எடுத்து மண் ரப்புக்கு என்றால் கேட்கிறான். இந்த உடம்போடு இணைந்த எல்லா அஸ்பாபுகளும் கலந்து போய் மண்ணோட மண்ணாகிவிடும். இனி நீங்குவது ரூஹு மட்டும்தான். இந்த ரூஹை எல்லாம் கேட்கிறான். இந்த ரூஹு தனித்த நிலையில ஆழமாக இருக்கின்ற போது அல்ல எந்த வாழ்க்கையின் ரகசியத்தை பதித்தானோ இருக்கிறதா இல்லையா? அது அசுத்தமா இருக்கிறதா, அப்படியே சுத்தமா இருக்கிறதா? அது கலங்கப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது முழுமையா இருக்கிறதா? இதைத்தான் முதலாவது சோதனை. மண் ரப்புக்கு என்று அந்த ஆழம் அருவாகவே நான் ரப்பு என்று சொல்லி தந்த பாடம் இருக்கிறான்னு எல்லாம் கேட்கிறான். அதை பரிவர்த்து விட்டு உலகத்திலே வேறு வேறு விடயங்களை ரப்பாக நீ ஏமாந்து ஏற்று வாழ்ந்ததா எது இருக்கிறது என்பது பார்க்கப்படும். சில இவ்வளவு உலகத்திலே வாழ்க்கை இந்த ரூஹு என்ற அல்லாஹ் ரப்பு என்ற யதார்த்தத்தை சுமந்ததோ ஆழம் அருவாகி பிறகு அந்த ரூஹை தனியை கலட்டி எடுத்து அது இருக்கிறான்னு பார்க்கிறான். அப்ப உலகத்தில் சாதனை என்பது அந்த ரூஹில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பு என்ற அந்த ரகசியத்தை, அந்த யதார்த்தத்தை அப்படியே பாதுகாப்பாக கொண்டு போகலாம். உலகத்திலே பறிகொடுத்து விடாமல் உலகத்துடைய கவர்ச்சி, உலகத்துடைய கௌரவம், உலகத்திலே பரபரப்பு, உலகத்துடைய எல்லா வகையான இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் மத்தியில குறைஞ்சிருந்த பொழுதும் இதுக்கு எந்த கலங்கமும் வந்து விடாமல் காப்பாற்றிக் கொண்டு கரை சேர வேண்டும். இது மட்டும்தான் உலகத்தின் பயணத்துடைய ரகசியம், வேறு எதுவுமே இல்லை. இதை மறந்துவிட்டு மனிதன் எதைத்தான் உலகத்திலே செய்தாலும், அதிலே அவர் கொடியேற்றி பிறந்தாலும், விண்ணுலகத்துக்கே உயர்ந்தாலும் வீண் வேலையை தவிர ஒன்றுமே இல்லை. என் மிங்கிவது இது மட்டும்தான். இந்த ரூஹு எந்த அல்லாஹ் ரப்பு என்ற ஹக்கீகத்தை எல்லாம் போட்டானோ ஆரம்பமாக கபருக்கு போகின்ற பொழுது ரூஹு மட்டும்தான் போகும். அந்த ரூஹிலே இருக்குதா இல்லையா? இருக்குது என்று சொன்னால் அவ்வளவுதான் வாழ்க்கை. இல்லை என்றால் அவர் உலகத்திலே செய்த சாதனைகளும் அவர் என்னவெல்லாம் உருட்டி கேட்டு உலகத்தையே தன்வசம் திருப்பி இருந்தாலும் எல்லாமே வீண் வேலைதான், ஏமாற்றமே, ரெண்டுமே கிடையாது. வெற்றி என்று என்னத்தெல்லாம் கொண்டாடினாரோ அதெல்லாம் கனவாகவும் வீணாகவும் ஏமாற்றமாகவும் விரக்தியாகவும் மாறவே தவிர பார்வைக்கு ஒன்றுமே இருக்காது. எனவே சோழ அடிமைத்துவம் எப்போது பறிபோய் விடுகின்றதோ இப்போது மனுஷன் உலகத்துக்கு அடிமையாகிறான். பணத்துக்கு அடிமையாகி, பதவிக்கு அடிமையாகி, ஆட்சிக்கு அடிமையாகி, அஸ்பாபுக்கு அடிமையாகி, இதை தாண்டி பாவங்களுக்கு அடிமையாகி, பெரும்பாவங்களுக்கு அடிமையாகி, போதைவஸ்துக்கு அடிமையாகி, பிறகு தன்னையே அழித்துக் கொண்டு நாசமாகிற முடிவுக்கு மனிதன் போய்விடுவான். எப்போது சருகி விடுகிறானோ, நான் அல்லாஹ்வின் அடிமை என்ற அடிமைத்துவத்தின் உறுதிப்பாட்டிலிருந்து மனிதன் எப்போதோ சருகி விடுகிறானோ, சருகினான் அவன் படிப்படியாக வருகின்றான். முதலாவது அவனுக்கு பணத்துக்கு அடிமையாகுவான், பதவிக்கு அடிமையாகுவான், உலகத்தின் அஸ்பாபுக்கு அடிமையாகுவான், அலங்காரத்தின் அடிமையாகுவான். இப்படி எல்லாத்துக்கும் அடிமையாகி அடுத்த 8 பாவங்களுக்கு அடிமையாகுவான். விடப்பாங்கனம் விட்டுக் கொள்ள இயலாதே என்று சொல்லுவார்கள். இந்த பாவத்தை விடப்பாங்கனம் விட்டுக் கொள்ள இயலாதே. அது சொல்றான், நான் மட்டுமா செய்கிறேன், எல்லாரும் தானே செய்கிறாங்க சொல்லுவாங்க. இப்ப இதான ஃபேஷன், இதான உலகம் போற போக்கு. ஏன் எல்லோருமே அடிமைத்துவம், நல்லாவுடைய அடிமைத்துவத்தில் கவனத்தை இழந்து விடுகின்ற பொழுது அவர்கள் இழக்கிறது அந்த அடிமைத்துவம். அப்படி இழந்தால் அந்த அடிமைத்துவம் இடம் மாறும். எங்க போகும்? பணத்துக்கு அடிமையாகி, பதவிக்கு அடிமையாகி, உலகத்தின் அலங்காரத்துக்கு அடிமையாகி, உலகத்தின் வஸ்துக்கு அடிமையாகி, அடுத்த 8 பாவங்களுக்கு அடிமையாகி
பல வகையான பாவங்களுக்கு அடிமையாகி, பெரும்பாவங்களுக்கு அடிமையாகி, போதைப் பொருளுக்கு அடிமையாகி, பிறகு அவனையே அழித்து நாசமாக்குகின்ற இடத்துக்கு போகுவான். சரிதான் வாழ்க்கை பாதை. ஆல்ரெடி அந்த பாதையில் அடிமைத்துவத்தில் சரி விடாமல் நான் அல்லாஹ்வுடைய அடிமை தான் 100% என்று உறுதியா போனா அது அந்த பாதை வெற்றியின் பாதையா போகும். அது நீங்கள் அசிரத்தையா இருந்தால், அது அலட்சியமா இருந்தால் அடுத்த பாதை இதுதான். இது முடிவு என்ன? அந்த மனிதன் அவனையே அழித்துக் கொள்கின்ற அந்த அழிவின் முடிவை காணுவான். சரி, இது ரகசியமான ஒன்றல்ல, ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிற ஒன்றல்ல. எல்லாரும் கண்ணை திறந்து பார்த்தா வெளியிலே தெரிகிற காட்சி தான். கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா மனித சமுதாயம் இப்படித்தான் பிடித்து கொண்டு போகுது. உலகம் உருட்டுக்கே அப்படித்தான், எங்களை வீட்டுக்குள்ளையும் அப்படித்தான் தெரியும். ரெண்டு பேர்ல வெற்றியும் பக்கம் போகும், எங்க வீட்டுல நாசமா போற பாதையும் பக்கம் போகும். பாப்பா சொல்வார், நாசமா போய்த்தானே அப்படி சொல்ல மாட்டார், நாசமாக்கி போட்டானே சொல்வார். தந்த பிள்ளை நாசமா போன இடம் அவருக்கு விளங்காது, அவன்கள் உடனாவே நாசமாக்கி போட்டான்களே என்று சொல்வார். அவன் நாசமாக்கி போட்டதற்கு நாசமாக விட்டது வீட்டுக்குள்ள. என்ன வீட்டுக்கு நடந்தது? வீட்டுக்குள்ள குடிவிக்கல, வீட்டுக்குள்ள கூத்துக்குமானம் இல்ல, அல்லாஹ்வின் அடிமைத்துவத்தின் உறுதிப்பாட்டில் ஏற்பட்ட அலட்சிய போக்கு. இது வீட்டுக்குள்ள இருக்கு. நாம் அல்லாஹ்வுடைய அடிமை, எதற்கும் அடிமை இல்லை, அல்லாஹ்வுடைய ரப்பு என்ற இதன் உறுதிப்பாடு எப்ப வீட்டுக்கு அலட்சியப்படுத்தப்பட்டதோ இனி நாசமாக்குறவன் எல்லாம் நாசமாக்கத்தான் செய்யலாம். எனவே சொல்ல அடிப்படையான விஷயத்தை நாம் கைதவர விட்டுவிட்டு ஆக கடைசியில உள்ளதை வைத்துக் கொண்டு யோசிப்பதனால எதுவுமே செய்ய முடியாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நன்மையின் ஆரம்பமாக்கிய ஈமானுடைய அடையாளங்களை சொன்னது போல பாவங்களின் இறுதியாக வரக்கூடிய பயங்கரமான பாவத்தின் எச்சரிக்கையை சேர்த்து சொன்னார்கள். ஆரம்பம் அடிப்படை ஈமான் சொன்னார்கள். ஈமான் மன் ரதிய பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. இந்த ஆரம்ப கட்டம் தவறி விடாமல், சருகி விடாமல் அந்த உறுதிப்பாட்டை நாம் பேண வேண்டிய அடிப்படை விஷயத்தை விளங்கப்படுத்தினார்கள். ஈமானுடைய சுவை இருக்கிறது. ஈமான் நம்மளுக்கு சுவைக்கிறதா? பாவங்களுடைய சுவை என்று விளங்குதானே. ஹராத்தை பார்க்கல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஹராமான ஆடல், பாடல், டான்ஸ் பார்க்கிறார், ரசிக்கிறார், ஒரு ரசனை ஒன்று இருக்குதானே. குடிக்கிற குடிகாரனுக்கு குடியில் ஒரு ரசனை ஒன்று இருக்குதானே. இசை கேட்கிற இசை பிரியர்களுக்கு இசையுடைய ரசனை ஒன்று, இன்பம் ஒன்று இருக்குதானே. தோகம் ஒன்று சொல்றது அருமையினர் சொன்னார்கள், இதை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்றால் ஈமானுடைய ரசனை இருக்குதான்னு பாருங்க. ஈமான் ருசிக்கிறான், பாவத்து ருசி விளங்குதானே, உலகத்திலே இன்பம் ருசி விளங்குதானே. சொன்னார்கள், அடிப்படையில் சரகாமல் இருப்பதற்கு சிந்திச்சு பாருங்கள், இந்த ஈமானின் ருசி இருக்குதா? ஈமான், ஈமானின் ருசியை அனுபவிப்பார்கள். யார் அனுபவிப்பார்கள்? கலிமா சொன்ன எல்லாரும் இல்ல, முஸ்லிம்கள் பேர் வாங்கின எல்லாரும் இல்ல, பள்ளிக்கு வாரமுறை எல்லாரும் இல்ல. 3 அடிப்படையான நிபந்தனை சொன்னார்கள். மன் ரதிய பில்லாஹி ரப்பன், அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று ஆலமன் அருவாகவே சொன்ன அந்த உடன்படிக்கையில் உறுதியாக இருப்பார்கள். உலகத்தில் என்னதான் எதைத்தான் கண்டாலும், எதிலிருந்து உதவியை பெற்றாலும், எது வாழவிக்கிறமாக இருந்தாலும் இல்லை இல்லை பின்னணி அல்லாஹ். அல்லாஹ் முடிவு செய்யதான் நடக்கும். அல்லாஹ் முடிவு செய்யாத எதையும் யார் முடிவு செய்யாலும் நடக்காது என்று அல்லாஹ் நடாத்துகின்றான் என்ற ஈமானுடைய உறுதிப்பாடு இருக்க வேண்டும். இரண்டாவது, வபில் இஸ்லாமி தீனன், ஷரியத்தை பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஷரியத்தில் எது ஹலால் ஹராம் என்று விதித்திருக்கிறானோ, பகுத்திருக்கிறானோ அதிலே நாம் ஆட்சேபனை தெரிவிக்க முடியாது. அதை முழுமையாக கபூல் செய்ய வேண்டும். ஹராம் என்றால் விட்டுத்தான் ஆக வேண்டும், சுன்னத் என்றால் செஞ்சுதான் ஆக வேண்டும். ஹலால் என்றால் அதை நாம் எடுத்து செய்ய வேண்டும். மூன்றாவது, நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர், பின்பற்ற தகுந்த முன்மாதிரியான முழுமையான மனிதர் என்பதை முழு மனசுமே. உலகத்தில் எத்தனை வழிகாட்டிகள் வந்தாலும், எத்தனை நாகரிகங்கள் வந்தாலும்,
எத்தனை வழிமுறைகள் வந்தாலும், எத்தனை ஸ்டைல்கள் வந்தாலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறைதான் முழுமையானது, அது மனமானது, கபூலானது, வெற்றிகரமானது, எந்த குறையும் இல்லாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வாழ்க்கையை பாதுகாத்திருக்கிறார். எதுவரை பாதுகாத்திருக்கிறார் என்றால், வாழ்க்கையின் 24 மணித்தியாரமும் நாம் ஈடுபடுகின்ற ஒவ்வொரு விடயங்களின் நடைமுறைகள் எப்படி முழுமையாக சந்தேகம் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டோ, சில நடைமுறையும் பாதுகாக்கப்பட்டது. நடக்கின்ற முறை இருக்கிறது. செல்லவர்கள் எப்படி நடப்பார்கள், நடக்கின்றவர்கள் காலை எப்படி தூக்குவார்கள், பிறகு காலை எப்படி வைப்பார்கள், யாருக்கு இது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது? யாருடைய உலகத்தில் எந்த பெரும் மனிதர்களுடைய நடைமுறை பேசலாம், நடக்கின்ற முறை பேசலாமா? முஹம்மது ஸல்லல்லாஹு எப்படி நடப்பார்கள் என்ற நடைமுறையும் தெளிவான முறையில பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அதுதான் பின்பற்ற தகுந்த வெற்றிகரமான பாதுகாக்கப்பட்ட முழுமையான குறைவில்லாத ஒரு வாழ்க்கை முறை என்பதை அல்லாஹ் தஆலா முடிவு செய்தது. எனவே 3 விஷயங்களும் அல்லாஹ் ரப்பு என்பதன் மீது உள்ள அடிப்படை நம்பிக்கையும், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம், ஆட்சேபனை கிடையாது என்ற மனசுல திருப்தியும், முஹம்மது ஸல்லல்லாஹு அந்த முன்மாதிரிய நடைமுறைகள் தான் கியாமத் வரையும் வெற்றிகரமான கலாச்சாரம் என்பதும் யாருடைய மனசில உறுதிப்படுகிறதோ இடம்பெறுகிறதோ அவர்களுக்குத்தான் ஈமானுடைய சுவை விளங்கும். ஈமான் யாருக்கு இந்த ஈமான் சுழிக்கலையோ, ஈமான் இன்பம் விளங்கலையோ, அப்ப அந்த ஈமான்ல உறுதிப்பாடு இல்லாம போகிறது. உறுதிப்பாடு இல்லாம போனா சருக ஆரம்பிச்சா சருகி 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 இவர்களுக்காக காலம் போறதுனால இவர்களுக்கு ருசி விளங்கும். என்ன ருசி விளங்கும்? போதைப்போட ருசி விளங்கும். ஒவ்வொரு கட்டங்க நம்ம சருகுவாங்களே, சருகி 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 பாவங்களுக்கு அடிமையாகி, பெரும்பாவங்களுக்கு அடிமையாகி, அதிலேயும் மோசமான போதை பொருள பாவத்துக்கு அடிமையாகிறார்கள். இவங்க விழுந்த இளைஞ அங்கு சறுக்கினதுதான். இவிடத்தை இவன் கொண்டு வித்ததுக்காண்டி வாங்கி தின்றதில்லை, யாரோ பழக்கினதை தவிர இவை சருகினது அங்கதான். இன்று நான் பார்க்க வேண்டும், நான் சருகிறேனா, என் 40 வருஷத்துக்கு பின்னால் போய் விழுவேனா? இன்றைக்கு ஈமான் அடிப்படையில் சருகிறவன் இனி 20-25 வருஷத்தினால போதைப்பொருள் போய் விழக்கூடும். ஏன்? சருகிறது இங்கதான். இதனால அல்லாஹ் தஆலா அடிசலம் அவர்கள் இந்த ஆரம்பத்துடைய ஈமானிய ருசியை சொன்னார்கள். இந்த ருசி இருக்கான்னு பாருங்க. சும்மா வெறுமனே பேர் முஸ்லீம் என்றோ அல்லது முஸ்லிமா பிறந்தோம் என்றோ அப்படி நினைச்சு ஏமாந்துருவானால் உங்களுடைய ஈமானில ஈமான் ஈமான ருசி விளங்குதா என்று பாருங்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி விளங்குது? எங்களும் விளங்குவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கட்டம் இன்னும் விளக்கம் சொன்னார்கள். இதா சரத்துக்கு ஹசனத்துக்கு சாத்துக்கு செய்யாத்துக்கு அந்த மொழி ஈமான் இருக்குது என்ற ஈமான ருசி வெளிப்படுகின்ற இடம்தான் நெல்லமல்களில் இன்பம் ஏற்படுகிறது. சொல்லுகிறது இன்பமாக இருக்குது, குர்ஆன் ஓதுவது இன்பமாக இருக்குது, ذிக்ர் செய்வது மனதுக்கு அமைதியா இருக்குது, நாம் சதகா கொடுப்பது மனதுக்கு திருப்தியா இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பது, தீனுக்காக பாடுபடுவது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஈமானுடைய அடையாளம். வஸாஅத்துக்கு செய்யாத்துக்க பாவங்கள் நடந்தா வெறுப்பா இருக்குது, உள்ளத்தில் கவலையா இருக்குது, செஞ்சிருக்க கூடாது, செஞ்சிட்டனே இனி செய்யவே மாட்டேன் என்ற மனசுல ஒரு துடிப்பு இருக்க வேண்டும். இது வெறும் அதுதான் ஈமானுடைய சுவை. அவனுமே இல்லை பரம் பலம் தொழுவரும் துராமதரும் மனுஷன மேல எல்லாம் அவனுக்கு பயப்படுங்கள். உங்களுடைய ஈமானுடைய உறுதிப்பாடு கலந்து போவது, காலம் போக 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 நீங்க எங்க போய் சேருவீங்கன்னே தெரியாது. பிறகு சொன்னார்கள், இது கலந்து போய் எங்க போய் முடிய போகுது? இறுதியாக பாவத்தினுடைய அந்த பயங்கரத்தை சொன்னார்கள். என்ன பயங்கரம் சொன்னார்கள்? புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜாவுடைய வரக்கூடிய ஹதீஸ், லா யஸினி ஸானி ஹீன யஸினி வஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின் வலா யஷ்ரபுல் ഖம்ர ஹீன யஷ்ரபுஹா வஹுவ முஃமின். சொன்னார்கள், விபச்சாரம் செய்கிற மனிதன் விபச்சாரம் செய்கின்ற நேரத்தில் ஈமான் கிடையாது, ஈமானை இழந்துதான் விபச்சாரம் செய்கிறான்.
அந்த நேரத்தில் மரணம் வந்தால் இந்த ஈமான் கேள்விக்குறியாக இருக்கும். அடுத்து சொன்னார், களவெடுக்கிறவன் களவெடுக்கிற நேரத்தில் அவனுடைய ஈமான் இல்லை, அவன் உண்மையான மூமின் இல்லை. ஈமான் பலகீனம் அடைஞ்சு கல்விலிருந்து கலந்துதான் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறான். அதுபோல அந்த ஈமான் வந்து சேருகிறது. மதுபானம் போதை பொருள் பாவிக்கிற மனிதன் அந்த போதை பொருளை பாவிக்கிற நேரத்தில் ஈமான் கிடையாது. ஈமான் என்ன பாவிக்க மாட்டான், ஈமான் கலந்து பாவிக்கிறான். ஈமான் வந்து சேருது. ஈமான் கலந்து எப்படின்னா ஒரு குடையை போல, குடையை பிடிக்கணும், குடை மேலே இருக்கிற ஈமான் கலந்து மேலே வைத்து அந்த பாவம் செய்யக்கிற ஈமான் கல்விட இருக்காது என்று பயங்கரமான நிலை சொன்னார்கள். ஆரம்ப கட்டத்தின் மீது அலட்சியம் இருந்தால் இந்த இறுதி கட்டத்துக்கு போய் விழக்கூடிய பயங்கர நிலைமை ஏற்படும். அவை இறுதி கட்ட இப்ப எல்லாம் யோசிக்கிறது இறுதி கட்டத்தை தான். பாவத்தில் விழுந்துட்டானே, இங்க யோசிக்கிறல்ல, அங்க யோசிக்கணும். தோமல் ஈமான் சொன்னார்களே, ஈமான் ருசி மறந்துடாதீங்க. ஈமான் ருசி படுகிறது இல்லையா, உங்களுக்கு ஆபத்தை நோக்கி போவீங்க, அதை பாருங்க. மக்கள் அதெல்லாம் கவனம் கிடைக்கல. கடைசி கட்டத்துல சபைக்கு விழுந்து பாதாளத்துல போன போதுதான் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறார்கள். எனவே சொல்லுவார்கள் இறுதியில் நடக்கக்கூடிய பயங்கரமான நிலையையும் எச்சரிக்கை சொன்னார்கள். அவர் எப்போது பாவங்களை செய்கிறானோ அவருடைய அறிமுகத்தில் இஸ்லாம் இஸ்லாத்துடைய அந்த ஈமானுடைய அந்த பிடி, அந்த கயிறு அவருடைய கழுத்து கலண்டு போகிறது என்று சொன்னார்கள். இஸ்லாம் என்ற வரையறையிலிருந்து கலந்துதான் இந்த பாவத்தை செய்கிறார்கள். முஸ்லிம் என்று கணக்கெடுக்க முடியாது. முஸ்லிம் என்ற வரையறையில நீ இல்லை. இந்த பாவங்கள் செய்கின்ற பொழுது, ஜினா செய்கின்ற பொழுது, களவெடுக்கின்ற பொழுது, போதைப் பொருள் பாவிக்கின்ற பொழுது, அப்போதெல்லாம் நீ முஸ்லிமாக இல்லை என்ற மிகப்பெரிய எச்சரிக்கையை அருமை நபி ஸல்லல்லாஹு கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சாபம் அடைகிறான். இந்த பாவங்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை காரணமாக இருக்கிறது. சாதாரண பாவம், சாதாரண பயங்கரமான சாதாரண சாபம் இல்ல, பயங்கரமான சாபத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்தவர்கள். இப்னு உமர் அறிவிக்கின்றார்கள், லானல்லாஹு ஹம்ர வ ஷரிபஹா வ சாகிஹா வ முபதாஹா வ பாயிஹா வ ஆசிருஹா வ முஅத்தஸிருஹா வ ஹாமிலுஹா வல் மஹ்மூல் இலைஹி. ஒரு ஆள் தான் பாவிக்கிறார், அவரை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு சாபம் விடப்படுகிறது. அந்த போதை அதை வாங்குகிறவன், அதை விற்கிறவன், அதை உருவாக்குகிறவன், அது உருவாக்குவதற்கு உதவியா இருந்தவன், அதை மொத்தமாக வாங்கி வந்தவன், அதை வாங்கி கொடுத்தவன், ஆர்டர் பண்ணினவன், எடுத்து வந்தவன், விற்றவன், பாவிச்சவன். பாவிக்க ஒருவன் தான் கடைசியில. அதுக்கு முன்னால அதை சமைச்சதிலிருந்து, இந்த போதைப்பொருளை உருவாக்குவதிலிருந்து எவனெல்லாம் தொட்டானோ பட்டானோ எல்லோருமே சாபத்துக்குரியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். வாழ்க்கையில ஒரு சொட்டு கூட வச்சு பார்க்கல, வித்தது மட்டும்தான். அவரைந்து சாபத்துக்குரியவர் தான். நீ விற்க போயிட்டா எல்லாம் வாங்கி நாசமா போறாங்க. எனவே எல்லோருமே அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர் என்பதை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எச்சரிக்கையாக இதனை சொல்லியிருக்கின்றார்கள். எவ்வளவு அறிவிப்பாக அதை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், மாயத்தின் ஷோபாவுக்கு அறிவிக்கின்றார்கள், அபூதாவுதிலே வருகின்றது, மன் பால் ஹம்ர ஃபல்யுஷக்கிஷல் ஹனாஸிர. போதை பொருளை விற்கிறவன், நீங்க போதை பொருள் சொல்லணும், பன்றியை விற்கிறான் சொல்றது. பன்றி இறைச்சியை வெட்டி விற்கிறவன் என்றால் எப்படி பார்க்கணும்? ஊருக்குள்ள பன்றி வச்சு கடை போட்டிக்கானா, ஒரு பன்றி வச்சு விற்கானா என்றால் அந்த விடயம் எவ்வளவு அறிவிப்பானது. நபிகள் சொன்னார்கள், போதை பொருள் விற்கிறான் என்றா நீங்க சொல்லுங்க, போதை பொருள் பன்றி இறைச்சி விற்கிறான், அவன் பன்றியோடு இணைகிறான். போதை பொருள் விற்கிறவன் அவன் பன்றி குணமுடையவன், அவன் தான் இந்த வேலை செய்கிறான் என்று பன்றி விற்கிறத்துடன் அவருடைய செயலை நபி சொல்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இழிவுபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இந்த போதை அது ஹம்ரு ஜும்மாவும், இந்த குடி போதை எல்லா பாவங்களையும் ஒன்றாக கொண்டு வரும். ஒரு பொய் சொன்னா பொய் சொல்லிட்டு வைத்துருவான், களவெடுத்தா களவெடுத்து வைத்துருவான். ஆனால் போதை பொருள் பாவிச்சா அவன் பொய்யும் சொல்லியாக வேண்டும், அவன் புறமும் சொல்லியாக வேண்டும்.
அவன் களவெடுத்தும் ஆக வேண்டும். கடைசியில கொலையும் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். போதை பொருள் எல்லா பாவங்களையும் இழுத்துக் கொடுக்கிறது. எல்லா பாவத்துடைய துணிச்சலும் அந்த மனிதனுக்கு வருகின்றது. எனவே போதைப் பொருள் யாரெல்லாம் சம்பந்தப்படுகின்றார்களோ அவர்கள் சமூகத்தில் நம்பிக்கை இழந்த ஒரு கேவலமான இடத்திலே தன்னைத்தானே கொண்டு வைத்துக் கொள்கின்றார்கள். பாவிக்கிறவர்கள், பாவிக்க கொடுக்கிறவர்கள், வாங்கி வருகிறவர்கள், வாங்கி எடுக்கிறவர்கள், ஆர்டர் பண்ணுகின்றவர்கள், அதை பரப்புகின்றவர்கள் எல்லோருமே இப்படியான இழிவான நிலைக்கு அல்லாஹ் அவர்களை ஆக்கி வைக்கின்றார். சில காலம் போக போக கடைசி காலத்தில் இந்த கலாச்சாரம் பரவும். தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தின் உறுதிப்பாடு கலந்து விட்டதே, ஈமானிய விஷயத்தில் அலட்சிய போக்கு வந்து விட்டதே. அப்போது கலந்தாங்கன்னா இனி சரகி போய் விழுகிறது. மாடிப்படியில் ஒரு சரகிட்டார், எவ்வளத்தை விடுவார்? மாடிப்படியில வேகமா போய் சரகிட்டார், 2வது படியில இருப்பார் அவர், அல்லது 3வது படியில இருப்பாரா? இல்ல சோழே, கடைசி படிதான் இருப்பார். அவரை சரகினால் சரகி அப்படியே வலிக்கிட்டு போய் கீழே விடுவார். ஈமானுடைய அடிப்படை என்ற அந்த உறுதிப்பாட்டிலிருந்து சருக ஆரம்பித்தா அவங்களுக்கு வாழ்க்கையின் பல கட்டங்கள் கடந்து பாருங்க, நல்லா இருந்த பையன் பாருங்க எப்ப நல்லா பாருங்க, ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னால் அப்ப அவன் ஈமானை சருகினானே, ஈமானை உறுதிப்பாடுகளாம் போனீங்க, கவனிச்சியா? இல்லையே. அத்தன்றைக்கு போய் இந்த படுபாவத்தில் அவன் விழுந்திருக்கின்றான். அதனால கியாமத்து நெருக்கமான காலம், மக்கள் ஈமானை பற்றி அலட்சியமாக இருக்கின்ற காலம், நிச்சயம் அவர்கள் பாவத்திலே போய் விழுந்துதான் தீர்வார்கள். அந்த காலத்தை பற்றி ரசூலுல்லாஹ் முன்னெச்சரிக்கை சொன்னார்கள். யபீத்து கௌமின் ஹாதிஹில் உம்மா அலா தாமின் வ ஷுர்பின் வ லஹ்வின் வ லஅபின். கடைசி காலத்தில் மக்கள் இரவு நேரத்தை கழிப்பார்கள். இரவு நேரம் எந்த வீணா போகணும் என்றால் இரவு நேர சாப்பாடு. 3 நேர சாப்பாடுன்னா என்ன சாப்பாடு ஒன்று இருக்குதானே? என்ன சாப்பாடு? காலை பகல் இரவு சாப்பாடு வீட்டை உம்மா ஆக்கி தருவா, சாப்பிட்டு போனோம். அதுக்கு பின்னால இன்னும் ஒரு சாப்பாடு தான் இரவு நேரம். இரவு சாப்பாடு இல்ல, இரவு 10 மணி 11 மணி 12 மணி 1 மணி சாப்பாடு இருக்கிறேன். அந்த சாப்பாடு கடற்கரையில அல்லது ஆட்டங்கரையில அல்லது தோட்டத்தில அல்லது வயல்ல அல்லது காட்டுக்குள்ள உருப்பா சேர்ந்து சாப்பிட சாப்பாடு. செலவா சொன்னார்கள், அப்படி சாப்பிடுவார்கள். சாப்பாடு மட்டும் இல்ல, அதை போதை கொண்டு வாய்ப்பார்கள். அதிலே வேடிக்கைகள் வீழ்பேரைகள் நடக்கும். அது சேர்வார்கள், விளையாட்டு என்று பெயர்வார்கள். சாப்பாடு போதை பொருளும் தான் மெயினா இருக்கும், சேர்வது விளையாட்டு என்று சேர்வார்கள். அல்லது ஒரு படம் கண்டு பார்ப்போம், ஒரு காட்சி என்று பார்ப்போம், ஒரு மியூசிக் ஷோ போவோம், ஒரு டான்ஸ் ஒன்று என்று லஹம் அல்லது லாயிபுன், ஒரு விளையாட்டு என்ற பெயரில் அல்லது வேடிக்கை என்ற பெயரில் வேடிக்கைகள், ஏராளமான வேடிக்கைகள் ஷைத்தானிய அந்த சக்திகளால் உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நவீன காலத்தின் வேடிக்கைகள் ஏராளம் இருக்கிறது. இந்த வேடிக்கை என்ற பெயரில் மக்கள் சேர்வார்கள், சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள், போதை பொருளை பாதிப்பார்கள், கலந்து போவார்கள். முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோம், முடியாது சகோதரர்களே. அந்த முடிவை பற்றி சொல்ல சொன்னார்கள். எங்க முடியும் தெரியுமா? இவர்கள் இரவு எல்லாம் கூத்து கும்மாளம் போட்டு நல்ல ஜொலி பண்ணி கலைஞ்சு போனோம் கலைஞ்சு கொண்டே போகலாம். ஒரு நாளைக்கு கலைவீங்க, நீங்கள் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றப்படுகிறீர்கள். அந்த ஒரு நாள் வரும் அல்லாஹ்வுடைய சாபக்கேடு. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சாபமிட்டு ஒரு நாள் வரும், சாபத்தின் முடிவு நீ குரங்காக மாற்றப்படுவாய், பன்றியாக மாற்றப்படுவாய். இதுதான் உங்களுடைய இரவு நேரத்தின் களியாட்டத்துடைய முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது. கியாமத்துக்கு நெருக்கமான காலங்கள், இரவெல்லாம் பாவத்தில கழியும், ஆனா சந்தோஷம், பாவத்தில சந்தோஷம். பாவத்துக்கு நீ சாப்பாடு ஏற்பாடு, பாவத்துக்கு இந்த கூட்டாளிமா சேர்வது, பாவத்துக்கு இந்த காசு சேர்க்கிறது. ஆளு 5000 காசு போட்டு சேர்த்து 10 பேர் சேர்ந்து நேரத்துக்கு போவோம். என்னதுக்கு இன்னைக்கு ஒரு கெதரிங், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு முஸ்பாத்தி அப்படின்னு போறது. பாப்பா சொல்வார், கூட்டாளி நம்ம கூட்டிட்டு போனாங்க, போயிட்டு வந்தீங்க, எத்தனை மணிக்கு வந்தோம் தெரியாது, 2 மணிக்கா 3 மணிக்கா வந்தாருங்க. இந்த செயலப்படிய போய் நாளாந்த சாபக்கேடு, பன்றியாகவும் குரங்குவாயும் மாற்றப்படுவாய் என்று சொல்லுவார். ஆனா சிலர் யோசிக்கலாம், எத்தனையோ வருஷ கணக்கில அப்படிதான் இருக்கிறாங்க, பன்றியாக இல்லையே.
முஃபஸ்ஸிரீன்கள் இதுக்கு முஹத்திஸீன்கள் 2 விளக்கங்களை சொல்கிறார்கள். ஒன்று, கபரிலிருந்து நீ பன்றியாக எழுப்புவாய். கபரிலிருந்து மனுஷ மனித முகம் இருக்காது, குரங்குடைய முகம் இருக்கும். இங்க வேண்டுமென்றா வேண்டிய கூட்டு போட்டு போகலாம். மன்னரையிலிருந்து மகனியை நோக்கிய பயணத்தில் மனுஷனா போக இயலாது, குரங்காக பன்றியாக போகக்கூடிய முடிவு ஏற்படும். என்ன செய்ய? எங்க வை இதை மாற்றுறது? கபரிலிருந்து பன்றியாக எழுப்பப்பட்ட பிறகு, கபரிலிருந்து குரங்காக எழுப்பப்பட்ட பிறகு இந்த முகத்தை என்ன செய்ய முடியும்? என்ன முடிவு வரும்? அல்லது வருமா பாப்பமே அப்படி சொல்லி பார்க்க போறீங்க. அதுதான் பாப்பமே என்று என்ன பார்க்க போறது? பன்றியாத்தான் எழும்புறது, குரங்காத்தான் எழும்புறது, கபரிலிருந்து எழும்புகின்ற பொழுது. ஏன்? அல்லாஹ்வுடைய பல கோடி சாபக்கேட்டுடன் கபருக்கு போயிருக்கிறாய். அந்த சாபக்கேடு கபரை சும்மா விடாது அந்த உரிமை மாற்றும். 2வது விளக்கம் என்று சொன்னார்கள். 2வது, அவருடைய முகத்தை பாருங்க. அவருடைய முகத்தில ஈமானுடைய ஜீனத் கலட்டப்பட்டிருக்கிறோம். அந்த முகத்தை பார்த்தா எந்த நேரமே சோர்ந்து போன முகம், ஒரு விரக்தியான முகம், பார்த்து ரசிக்கின்ற முகம் இல்லை, பார்த்து சராஞ்சோட முகம் இல்லை. அந்த முகத்துடைய சாயல் பன்றியுடைய சாயத்தில் முகத்தை எல்லாம் மாற்றி விடுவார். காலையில விடியாத முகம், சோர்ந்து இருப்பார்கள். அல்லாஹ் பன்றியுடைய சாயலை, குரங்குடைய சாயலை முகத்தில் போட்டுள்ளார். மனுஷ முகம்தான் பன்றியின் சாயல், குரங்குடைய சாயல். சோகம் என்னதான் மேக்கப் பண்ணாலும், அதுக்கு என்னதான் தீ போட்டாலும், என்ன சொற்களுடைய கழுவினாலும் முகத்தின் விடிய மாட்டாது. ஏன்? இரவு ஏற்பட்ட அல்லாஹ்வின் சாபக்கேடு உடைய முகத்திலே பன்றியின் சாயலை, குரங்கின் சாயலை ஏற்படுத்தின விளக்கத்தை இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்கின்றார்கள். இப்படியாக சிறு சிறு கூட்டங்கள் அப்படியே உருவாகி ஒருவன் 2 பேர் இருந்தாலும் அன்று கதைத்தது ஒரு கூட்டம் 2 கூட்டம் என்று கதைத்து காலப்போக்கில எல்லாமே அப்படிதான் போல இருக்குது. இந்த காலம் வறுமை எல்லாருக்கும் மத்தியிலே இதே போக்கு அப்படி ஆகிவிட்டால் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சாபக்கேடு உலகத்திலேயே வெளிப்படையாக வந்தது. உலகத்திலே வெளிப்படுத்தி விடுவான். ஒரு ஆள் 2 பேர் இருக்கலாம், அவனோட பார்த்துட்டு போகலாம். ஆனால் இது சமூகத்தில் பரவி கொண்டு போவதை பராமுகமாக யார் இருப்பார்களோ அந்த நேரத்திலே முழு சமூகத்திற்கும் சேர்ந்த ஒரு முடிவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். என்ன முடிவு வரும்? ஒரு யுஸீபுஹும் கஸ்புன் வ கர்புன் ஹீன யுஸ்பிஹுன் நாஸ் ஃபயகூலூன குஸிபல் லைலத பனி ஃபுலான் வ குஸிபல் லைலத பிதானி ஃபுலான் என்று மக்கள் செய்தி சொல்லுகின்ற காலம் வரும். என்ன செய்தி? அவர்களுக்கு மத்தியிலே பூமியில புதை உண்டு போற அந்த நிகழ்வுகள் இருக்கும். கல்மாறி பொழிகின்ற நிலைமை ஏற்படும். காலை செய்தி என்ன வாசிப்பார்கள்? இந்த ஊர் அப்படி பூமிக்குள்ள பெய்தாமே, இந்த மனுஷனுடைய அந்த மாளிகை பூமிக்குள்ள பெய்தாமே, இந்த ஊர் பகுதி அப்படி இறங்கிட்டாமே என்று மக்கள் கதைப்பார்கள். அதுதான் அந்த காலத்துடைய செய்தியாயிருக்கும். நேற்று இந்த ஊர் பெய்த்து, இந்த கிராமம் பெய்த்து, இந்நாளில் வீடு பெய்த்து, இந்த பகுதி பெய்த்து என்று அந்த பூமிக்குள்ள புதையுண்டு போறதும் கல்மாறி பொழிகிறதும் இப்படியான நிலைமைகள் ஏற்படும். ஏன்? இந்த பாவங்கள் பரவலாக ஆரம்பிக்கின்ற பொழுது பொதுவான அதாபை அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகின்றான். அது மாத்திரமில்ல, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை சொன்னார்கள். வல துர்சிலன்ன இஜாரத்து மினஸ் ஸமா கமா உர்சிலத் அலா கௌமி லூத்தின் அலா கபாயிரிஹா ஃபிஹா வஅலா துவரிஹா வல யுர்சிலன்ன அலைஹிம் ரீஹுல் அகீம் அல்லதி அஹலகத் ஆதம் அலா கபாயிரிஹா ஃபிஹா வஅலா தௌத். சொன்னார்கள், அவர்களுக்கு கல்மழை பொழியாது, வானத்திலிருந்து தண்ணி மழை பொழியாது, கல்மழை பொழியும். வானத்தில் கற்கள் வீசப்படும். எப்படி? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் நபிக்கு மாறு செய்தார்கள், பாவத்தில் பிடிவாதமாக இருந்தார்கள், பாவத்தை பற்றிய பயனை இருக்கல்ல, பாவத்தை கலாச்சாரமாக கொண்டார்கள். அந்த சமூகத்துடைய கலாச்சாரமாக இந்த அனாச்சாரம் தான் மாறி இருந்ததை அல்ல கல் மாறி படிவித்தார். எப்படி கல்லுன்னு தெரியுமா? இந்த ஒவ்வொரு கல்லும் எவந்த தலையில விழணும் என்று பேர் வைக்கப்பட்டிருந்தது. முஸ்தபா பெயர் எழுதப்பட்டிருந்தது. அல்லாஹ் ஒவ்வொருவனுடைய பெயரையும் அந்த கல்லிலே பொறித்து அவன் தலையில அவன் கல்லு போய் விழுந்தது. இதுதான் பாவத்துடைய சாபக்கேடு. கல்லாக மலையாக தலையிலே பொழிய வைக்கப்படும். இது முந்தைய சமூகத்தில் நடந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எங்கேயும் நடக்கும், கவனமாயிருங்க, எங்கே நடக்கும். நீ எல்லாம் பெய்தான்
யாருமே கணக்கெடுக்க வேண்டாம், எது செய்யறவன் செய்யட்டு நமக்கு என்று இருந்தா எல்லாருக்கும் சேர்த்துத்தான் தலையில கல் விடும் என்று ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதே போல ஒரு துருசுடன் அத்தையும் நெருப்பு காத்து வீசும், நெருப்பு போல வெயிலடிக்கிறதானே இல்ல சொல்றது, இன்னும் தாண்டி போனா காத்தடிக்கும், காத்து பட்டடிக்கிற விளம்புல நெருப்பு பட்டது போல இருக்கும், வீட்டை விட்டு வெளியேற முடியாது. அல்லாஹ்வுடைய சாபத்தேடு நெருப்பு காட்டாக வீசும். அப்படி அல்லாஹ் தஆலா முந்தைய ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் தண்டனையை இறக்கி இருக்கிறான். கூட்டத்திற்கு அந்த தண்டனை இறங்கியிருந்தது, நெருப்பு காற்றினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எனவே இதுவெல்லாம் பெரும் பாவங்கள் பரவலாகிவிட்டால் ஏற்படக்கூடிய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இவைகளை குர்ஆனில் சொன்னது கதை அல்ல. நஹ்னு நகுஸ்ஸு அலைஹிம் அலைக அஹ்ஸனல் கஸஸ், சிறந்த நல்ல அழகான கதை சொல்லுகிறோம். இந்த கதை சும்மா கேட்டுட்டு போறதுக்கு இல்ல, ரசிக்கிட்டு போறதுக்கு இல்ல. குர்ஆனில் சொல்லப்பட்ட முந்தைய நபிமார்கள் அவருடைய குற்றங்களுக்கு நடந்த தண்டனைகள், இந்த கதைகளை அல்லாஹ் சொல்லுகிறான். இடத்துக்கு ஐபுரத்தன்டி உளில் அல்பாப், உங்களுக்கு புத்தி இருந்தா அது படிப்பினை இருக்கும். அது சும்மா எதேச்சையாக நடந்து கொண்டல்ல, இயற்கை அழிவல்ல, அவைகள் எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தண்டனைகள். பாவங்களுடைய சமூக அமைப்பு எப்ப உண்டாகிறதோ பயங்கரமான தண்டனையுடைய சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்பதுதான் அதனுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி சொல்லுவார்கள், இந்த பாவங்களை எல்லாம் பயங்கரமான தண்டனை எல்லாம் சொல்லிவிட்டு சொன்னா, இதை ஏன் வருது தெரியுமா? பிஷ்ருஹுல் ஹம்க வலுபசுஹுல் ஹரீர வத்திஹாதிஹுல் கையினாத் வஅக்லிஹுல் ரிபா வஹதீஅத்துஹுல் ஷபஹன். அல்லாஹ்வுடைய தண்டனையை மொத்தமாக வானத்திலிருந்து இறக்கக்கூடிய அவருடைய நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள்? அவர்கள் போதை பொருள் பாவிக்கிற பழக்கத்துக்கு வந்து விட்டார்கள். இனி நல்லவர்கள் கெட்டவர்கள் இல்லாமலுக்கு எல்லாருமே அதை பதம் பார்ப்போம், என்னென்று பார்ப்போமே என்ற அப்படியான சூழல் பரவலாக உண்டாகிவிட்டது. அந்த காரணம் தான் இந்த பயங்கரமான இந்த சோதனைகள் இறங்குவதற்குரிய முதல் காரணமா சொன்னார்கள். அடுத்தது வலபசுமின் ஹரீர், ஆடை அணிகிறது இருக்கிறது. இந்த ஆடை மானத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஆடையை தந்திருக்கிறான். யுவாரி சவாத்தகம் வரிசா, இந்த ஆடை மானத்தை பாதுகாக்க வேண்டும், உங்களுக்கு அழகாக இருக்கணும். மானம் பாதுகாக்க அடிப்படையில் அணிய வேண்டும், அவ்வளவு மறைய வேணும். அடுத்தது அழகா இருக்கணும், கொஞ்சம் நல்லா இருக்கணும். இதையும் தாண்டி பெருமைக்கு ஆடை அணிவார்கள், ஒரு கௌரவத்திற்கு ஆடை அணிவார்கள், தன்னுடைய விரும்பாப்பை வெளியிலே காட்டுவதற்காக வேண்டிய ஆடை அணிவார்கள். இப்படி ஆடை கலாச்சாரம் எல்லை மீறி நோக்கத்தை தாண்டி பெருமையும் அகங்காரத்தையும் வெளிப்படுத்துகின்ற இடத்துக்கு பட்டாடைகள் வரையும் அவருடைய நிலைமை போய்விடும். இதனையும் மேலிருந்து பொதுவான ஆபத்தை அதை இறக்கிவிடும். அதே போல அது கையினால் பாடகிகளை உங்களுக்கு பொழுதுபோக்கு எடுத்துக் கொள்கின்றது. இந்த காலத்தில் அடிமை பெண்கள் இருந்தார்கள், அவர்கள் காவிரிகள். அந்த அடிமை பெண்களை அவர்களை பழக்கி வைப்பார்கள், டான்ஸுக்கும் பாட்டைக்கும் பழக்கி அவர்கள் வைத்து தன்னுடைய சபைகளை அவர்கள் அது கொண்டாட்டமாக ஒரு இன்பமாக ஆக்கிக் கொள்வார்கள். இன்றைக்கு தான் முழு உலகத்திலையும் விபச்சார பெண்களை ஒரு கலாச்சாரத்துக்கு பழக்கி அவர்களை டான்ஸுக்கும் மியூசிக் பாட்டைக்கும் பழக்கி அவைகளை உலகத்துடைய எல்லா மீடியாக்களிலும் இது பரவூட்டப்பட்டிருக்கிறது. அவைகளை வைத்திருப்பதும் அந்த மீடியாக்களில் வரக்கூடிய அந்த பெண்களை தன்னுடைய பொழுதுபோக்குக்காக வேண்டி கம்ப்யூட்டர்ல தன்னுடைய போன்ல வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இது அந்த பாவத்தை இறக்கக்கூடியதா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யார் ஒருவர் தன்னுடைய ஒரு பாடகியை வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் மறைத்து விடுகின்றார்களோ வலாத்து ஸல்லி அலைஹிம், அவருடைய ஜனாசாக்கு போவாதீங்க என்று சொன்னார்கள். பாடகி ஒரு பெண்ணை வைத்து தன்னுடைய காலத்தை பாட்டிலையும் இசையிலையும் கழித்த மனிதன் அவனுடைய ஜனாசாக்கு போய் தொழவானா, அவனை துஆ கேட்கவானா என்று ஒரு பாடகியை வைத்து வாழ்க்கையை கழித்து ஒரு மனிதனுக்கு இப்படியான எச்சரிக்கைண்டா. உங்களோட போன்ல எத்தனை பாடகி இருக்கிறார்? உங்களோட போன்ல டவுன்லோட் பண்ணி எத்தனை சினிமா நடிகைகளை வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய ஜனாசா துளைக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களோட ஜனாசா துளைக்கு எத்தனை ஆயிரம் பேர் நம்ம துஆ செஞ்சாலும் எங்களுக்கு கூட போகுது? தொலை போகவானான் எனக்கு சொன்னார்கள். இவனுக்கு தொழுது வேலை இல்லை. ஏன் பாடகிகளை நடிகைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே இணைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்.
நாம் இந்த போனை வைத்து தொழுகின்ற பொழுது அந்த போனுக்கு நாம் என்ன சேவ் பண்ணி வைத்திருக்கிறோம்? ஒரு நடிகை இருந்தா, ஒரு டான்ஸ் இருந்தா, ஒரு தொழுகையில காலங்க தொழுகை நடக்குமா? மரணித்த ஜனாசாவுக்கு துவா கபூல் இல்லை என்றால் தொழுகின்ற தொழுகைக்கு கேட்கின்ற துவாவுக்கு என்ன நடக்க போகும்? பக்கத்தில் போனுக்குள்ள எந்த பாடகி இருக்கிறார், எந்த நடிகை இருக்கிறார், ஏதை நீங்கள் வச்சுக் கொண்டு தொழுகின்றீர்கள்? உங்களோட வீட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர்ல என்னென்ன சேவ் பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? எல்லாம் இருக்குது. அந்த வீட்டுக்கு நான் திறந்துதான் இருந்தாரா? அந்த வீட்டுக்கு ரஹமத் வரையா போகுது. மையத்துக்கு துவாவுடைய வாசல் அடைக்கப்பட்டிருந்தால் இப்படியான கம்ப்யூட்டர்களும் இப்படியான சாதனங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் என்ன இறந்த போகிறது? நிச்சயமா சொல்ல சாபக்கட்டை தவிர இறங்குவதற்கு வேற ஒன்றுமே கிடையாது. சொன்னார்கள், எப்படி அதாவுக்கு காரணம் கையினா இந்த பாடகிகளை நடிகைகளை அவருடைய பொழுதுபோக்கு எடுத்துக் கொண்டார்கள். இதுதான் அவருடைய அழிவுக்கு அழிவுடைய வாசல் திறப்பதற்கு காரணம் என்றும் வட்டியை தன்னுடைய சாப்பாடாக்கிக் கொண்டார்கள். தொழில் வட்டியோடு இணைந்தது. சாதாரண வருமானம், சாதாரண வாழ்க்கை போதும்தான். ஆனால் பேராசை பிடிப்பதும் நான் 1000 லட்சத்தில் வாழ்ந்து காட்டக்கூடாது, நான் மில்லியன்ல பில்லியன்ல வாழணும் என்று சும்மா சாதாரண வாழ்ந்த மனுஷன், ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு முதலீட்டை வைத்து வாழ்ந்த மனிதன் அவனை பேராசை பிடித்து அவனை பார்த்து இவனை பார்த்து இல்ல நான் 10 கோடி 1000 கோடி 10 மில்லியன் ஆக வேண்டும் என்று உடனடியாக அவர் தன்னுடைய வட்டியின் பக்கம் திரும்புகிறார். பேங்கில போய் ஒரு 10 கோடி ரூபாவை அல்லது 10 மில்லியனை வாங்கி போட்டு இவர் ஊரிலேயே தலை சிறந்த ஒரு மனிதனாக மாறுகிறார். இப்போது இவர் யார்? இவர் அல்லாஹ்வுடைய அதாவை சமூகத்துக்கு இறக்கி கொடுத்த ஒரு பெரும் சேவை செய்த மூதேவியாக தன்னை அறிமுகப்படுத்தி விடுகிறார். ஏன் வட்டியோடு தன்னுடைய எவாத்தை மாற்றி விடுகிறார்? வட்டியோடு எவன் தன்னுடைய தொழிலை மாற்றுகின்றானோ அவன் தன்னுடைய பிள்ளை மனைவி மக்களுக்கு நெருப்பத்தான் திங்க கொடுக்கிறான். அவன் திங்க கொடுப்பது சோறு அல்ல, அவன் திங்க கொடுப்பது பிரியாணி அல்ல, அவன் திங்க கொடுப்பது நெருப்புத்தான். அதனால்தான் பெண்கள் இந்த விடயத்தில் உறுதியாக இருந்தார்கள். பெண்களுக்கு இதை சகிக்க முடியாது. ஏன்? அவங்க வீட்டில் இருக்கிறார்கள், நீங்க உழைச்ச போறார்கள், நீங்க ஏதாவது மாறு செய்து வந்தா நாங்க மாற்றிக்கொள்வோமே. சஹாபா பெண்மணிகள் தன்னுடைய கணவனுக்கு என்ன சொல்வார்கள்? இத்தகையாக செய்யலாம் சஹாபி பெண்மணிகள் தன்னுடைய கணவன் வீட்டை விட்டு வெளியாகின்ற பொழுது நினைவூட்டுவது என்ன? சஹாபி பெண்மணிகள் அறிவாளிகளாகவும் சஹாபாக்கள் மடையர்களாகவும் இருந்தாங்க. இல்ல சோழர்களே, அந்த பெண்மணியை இந்த அறிவை ஊட்டியது அவர்தான். அந்த சஹாபியில இருந்துதான் இந்த பெண்மணி இந்த ஈமானிய உணர்வை படிச்சான். அவர் எந்த படிக்க கொடுத்தார்? என்னையும் நீதான் விழிப்பூட்ட வேண்டும் என்ற உணர்வோடு கொடுத்தார். நான் எந்த ஈமானிய உணர்வை வீட்டிலே வச்சு உனக்கு தருகின்றனோ வாழ்வுக்குரியது, சபைக்குரிய பேச்சல்ல, வாழ்க்கைக்குரியது என்ற உணர்வுடன் அவர்களுடைய மனைவிக்கு கல்வியை கொடுத்ததனால் அந்த மனைவி கணவன் வெளியாகின்ற பொழுது அவர் படிப்பித்த பாடத்தை நினைவூட்டுகின்றார், சொல்லுகின்றார், அல்லாஹ் விடயத்தில் எங்களை பயந்து கொள்ளுங்கள், இத்தகையாக செய்யலாம் பயந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு ஹலால் இல்லாமல் எதையும் கொண்டு வந்து தூங்க தந்துடாதீங்க, உங்களுக்கு ஏழாண்டா வதங்கையோட வாங்க, நாங்க பசியின் மீது பொறுமையாயிருப்போம், நீங்க வயிறைய சாப்பிட தந்து நெருப்புக்கு எங்களை கொண்டு போகிறாதீங்க, நெருப்பின் மீது எங்களால் பொறுமை கொள்ள முடியாது, நாங்கள் பசியின் மீது வேணுமென்றா பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பட்டினியா கிடப்போம், விட்டு போட்டுவீங்க, நீங்க வட்டி கெடுத்து பெரிய வியாபாரம் செஞ்சு பெரிய மில்லியனா மாறி இங்க வந்துருங்க, எங்க நெருப்புக்கு கொண்டு போவாதீங்க என்று ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய கணவன்மாரை வெளிப்படுத்தினார்கள். சில பெண்களுடைய பொறுப்பு தன்னுடைய கணவனுடைய தொழில் எங்க போகுது, அவர் என்ன தொழில் செய்கிறார், எங்களுக்கு சாப்பாடு தாரையா அதை நெருப்புத்தாவது தொழில் செய்கிறாரா என்பதை ஒவ்வொரு பெண்மணிகளும் நுணுக்கமாக பார்க்கணும் என்பதை சஹாபி பெண்மணிகளுடைய வரலாற்றிலிருந்து விளங்குகிறது. எனவே சோழே, ஒரு சமுதாயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால் அதில் உணர்வர்கள் அந்த காலத்திலே மேற்கொண்ட அடிப்படை நடவடிக்கைகள் இன்று வழியாக கொண்டிருக்கிறது. அதில் உணர்வர்கள் இரவு நேரத்தின் பாவத்தை பற்றி சொன்னதானே, அதில் உணர்வு இரவிலே வெளியிலே சுற்றுவார்கள், எல்லாரும் தொழுது முடிங்கி வீட்டுக்கு சென்று வருவார்கள். அதற்கு உமர் இப்போது வீதி வீதியா சுத்தி கொண்டு வருவார்கள். யாராவது வீதியிலே கண்டால் வீட்டுக்கு விரட்டி விடுவார்கள். வீதி என்ன சுத்துற, என்ன வேலை, என்ன 2 பேர் கழிச்சு கொண்டு கேளாத ரோட்ல
2 பேர் தேவையில்லாமல் என்னத்துக்கு வந்த தொழிலா வியாபாரம் இந்தி ஒன்று இந்தி எல்லாம் முடியும், கடையெல்லாம் முடியாச்சு பள்ளியெல்லாம் முடியாச்சுன்னா உனக்கு என்ன வேலை? சமுதாயம் பள்ளியடைந்து போற நேரம் எதை? பாவங்கள் பரவுகின்ற நேரம். அதாவது உமர்ந்தவர்கள் அந்த நேரத்தில் ஊரை கண்காணிப்பார்கள், இரவு முழுக்க அப்படியே சுற்றி வருவார்கள். 2 விடயங்களை அதாவது உமர்ந்தவர்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒன்று, அவங்க இரவு நேரம் தூங்காமலுக்கு அப்படியே சுற்றி வருகின்ற பொழுது ஒன்று இடத்தை கண்டார்கள், ஒரு வெளிச்சமா இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள பாஞ்சு போய் பார்த்தா அங்க என்ன நடக்குது? பெண்கள் டான்ஸ் ஆடுகின்றார்கள், மது குவளைகள் பரிமாறப்படுகிறது. இதை கண்டார்கள். இரவு போக போய்தான் இந்த பாவத்துடைய சபை விளங்கியது. அந்த நிலைமைக்கு அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தார்கள். இன்னொரு பயணத்தில் பார்த்தால் இடத்துல வெளிச்சமா இருக்குது. என்னன்னு போய் பார்த்தா பிள்ளைகள்லாம் அழுது கொண்டிருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய ஏழ்மையின் பாடுபாடு பாதாளத்தில் இருந்து கொண்டு சோகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உமர் அவர்கள் அழுதார்கள். அழுது அந்த குடும்பத்திற்குரிய பொருளாதார ஏற்பாட்டை கொண்டு கொடுத்தார்கள். சாமானிய அவைகளை சுமந்து வந்து கொடுத்தார்கள். யாருக்கு என்ன தேவை என்பதும் விளங்கவரும், யார் இந்த சமுதாயத்தை நாசமாக்கி என்ற பாவ காரியங்கள் ஈடுபட என்பதை பார்க்க முடியும். அதற்கு உணர்வர்கள் சாட்டை வைத்து அடிச்சு அனுப்பலாம். ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் இருந்தா போன போயிட்டேன்னு சொன்னா உனக்கு என்னன்னு கேட்பார்கள். இன்னைக்கு மந்த வேலை செய்யறது இல்ல, எமக்கு ஒரு வேலை தரப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? அசோக் உமருடைய அதுக்கு முன்னால் உள்ள வேலை ஒன்று இருக்கிறது. என்ன? 2 பேரை கையில பிடிப்பார்கள், உட்காருங்கள் சொல்வார்கள், ஈமானை பேச்சை பேசுவார்கள், சொல்வார்கள் ஹாவா மஜ்லிஸுல் ஈமான், இதான் ஈமானின் மஜ்லிஸ் என்று சொல்வார்கள். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். இரவு நேரங்களில் எல்லாம் தூங்குகின்ற நேரத்தில், எல்லாம் பஜார்ல ஓய்ந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு மஸ்ஜிதிலிருந்தும் வீதி வீதியாக செல்ல வேண்டும். 3 பேர் 4 பேர் பஸ் போக வேண்டும். அங்கே சென்று அந்த நடமாடுகின்றவர்கள் அவர்கள் எதற்கு எனக்கு தேவையில்லை, நல்ல விஷயங்கள் போகலாம், கெட்ட விஷயங்கள் போகலாம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தாவத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அறிமுகத்தை செய்ய வேண்டும். பல நடந்து கொண்டிருக்கிறது. என்ன மஸ்ஜிதெல்லாம் இரவு நேரத்துடைய முயற்சி நடக்குதோ ஏராளமான மக்கள் தௌபா செய்கிறார்கள். ஏன்? முஸ்லிம் வாலிபனும் சேர்ந்து பாவங்களில் ஈடுபட்ட அந்நிய சகோதரர்களுடைய களிமாக்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள். சில சிங்கள சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், கெட்ட பழக்கத்தில் முஸ்லிம்களை சேர்ந்தார்கள். ஆனால் இரவு நேரத்திலே கஷ்டம் அந்த தாவத்தும் அவர்களையும் சேர்த்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து அவர்களை நல்ல மக்களாக மாற்றி இருக்கின்றது. எனவே ஊர் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, நாம் வயதிலே திண்டிட்டு படுப்போம் என்று தூங்குவதல்ல சமூக சிந்தனை. நாம் கொஞ்சம் வெளியாகி இரவு நேரங்களில் வீதிகளை சுத்த வேண்டும். திக்ருடன் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் தாவத்துக்காக வேண்டி ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் இரவு நேரங்களில் நாம் வெளியாகி தாவத் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் இந்த சமுதாயத்திலே பயங்கரமான பாவங்கள் பரவுவதை விட்டும் அல்லாஹ்வுடைய அவாபு பொதுவாக இறங்குவதை விட்டும் பாதுகாக்க முடியும். இது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனவன் செய்வான் என்பதல்ல, நாம் செய்ய வேண்டிய சமூகத்திற்குரிய பொறுப்பு. அடிமைத்துவத்தின் உண்மை நிலை உயர்ந்த நாம் இந்த சமுதாயத்தை கொண்டு போவதற்கு கலிமாவுடைய தாவத்தை, ஈமானுடைய அந்த பேச்சை இரவு நேரங்களில் குறிப்பாக வீதிகளிலே சென்று நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. எனவே சகோதரன் அடிப்படையில் இந்த நல்லவர்களை செய்து பெரும் பாவத்தின் வாசலுக்கு இந்த சமுதாயம் படையெடுத்து செல்வதை தடுப்பதற்குரிய ஒரே ஒரு திட்டம் இதுதான் என்பதை உண்மையாக உணர வேண்டும். அது உமரவர்கள் இந்த நடைமுறையை கையில் எடுத்துதான் பரிசுத்தமான ஒரு சமுதாயத்தை, பரிசுத்தமான ஒரு சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினார்கள். அதை நாம் ஹயாத்தாக்கினால் அந்த முன்மாதிரியில் நாமும் பரிசுத்தமான குடும்பங்களை, வாலிபர்களை, சமூகத்தை உருவாக்க வேண்டும். அந்த நல்ல முன்மாதிரிகளை பின்பற்றி என்னுடைய வாழ்க்கையில் தீனுடைய ஒரு பரிசுத்தமான சமூக அமைப்பை உண்டாக்குவதற்கு நல்ல புரிவானாக. யார் பாவங்களை மன்னித்திருவாயாக, பாவ உணர்வை